ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் தக்காளி சாதம் வீட்டிலே குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, அப்புறமா 1 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி நல்லா ஒரு பொன்னிறமாக கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் குலைவாக நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக குலைவாக மசிய வதங்கி வந்துருச்சு. இப்போ லைட்டாக கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கிக்கணும். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வதக்கின பிறகு மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிராக, புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். நாம் இதில் புதினா, கொத்தமல்லி, தயிர் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பிரியாணி சாப்பிட்றது மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தினமும் ரெகுலராக செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்மதி அரிசியோ இல்லை சீரக சம்பா அரிசியோ கூட சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை நான் ஏற்கனவே நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட, அதாவது ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்ததுக்கு அதே கப்பால் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால இதில் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா எந்த கப்பால் அரிசி அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தாலே போதும். ஆனால் அரிசியை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நெய் சேர்க்கறதுனால இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக மட்டும் இல்லை, மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ குக்கரை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தக்காளி சாதம் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ 5 விசில் விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 விசில் விட்டு குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா மணக்க சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே அவ்வளோ மணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.